கேகேஆர் வந்து எனக்கு ஒரு மாதிரி போன வருஷம் ரொம்ப பிடிச்ச டீமாக எனக்கு இருந்தாங்க யங்ஸ்டர்ஸ். தோனி ஒரு பக்கம் சூப்பராக கேப்டன்சி பண்ணார், ரோஹித் ஒரு பக்கம் சூப்பராக கேப்டன்சி பண்ணி டீமை கொண்டு வந்தாருங்கிற தாண்டி எனக்கு வந்து போன வருஷம் ஸ்ரேயாஸ் ஐயர் இல்லை, டக்குனு கேப்டன்சியிலிருந்து நிதிஷ் ராணா தான், அவர் கேப்டனாக நிதிஷ் ராணாவை கொண்டு வராங்க. அந்த வருஷம் சூப்பராக பண்ணார், பேட்டிங்கும் நல்லா பண்ணார், கேப்டன்சி சூப்பராக பண்ணார். வெங்கடேஷ் ஒரு மேட்ச்சில் 100 அடித்தார். அடுத்தது வந்து டின்கு சிங் அன்பிலீவபலாக கன்சிஸ்டண்ட்டாக சூப்பரான ஒரு ஃபினிஷர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணும்பொழுது, சுயேஷ் சர்மாவோட ஸ்பின், அவரோட லெக் ஸ்பின்னர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வைபவ் ஆராரோ அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா, இவங்க 2 பேரோட பவுலிங் ஐ திங்க் ஒரு மாதிரி நல்லா பாலை ஸ்விங் பண்ணார், நல்லா பேஸில் அவர் அடித்தார். ஒன்று ரசில் நரைனை தாண்டி எனக்கு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. இவங்க ஓவர் ஷேடோ பண்ணி வரதெல்லாமே அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஐ திங்க் கேகேஆர் மாதிரி ஆண்டர்டாக்காக வந்து ஏன்னா கம்பீர் அங்கே போயிருக்கிறாருங்கிறதுனால ஸோ இப்போ இந்த அட்டாக் இந்த யங்ஸ்டர்ஸை வச்சு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சீனியர்ஸ்களை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற ஒரு டாக்டிக்ஸ் கண்டிப்பாக தெரியும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஓரளவு ஒரு நம்பிக்கை இருக்குது.